ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் தாவர உலகம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மேலும் அறிந்து கொள்வோம் தகவல் செயலாக்கம் உங்களுக்கு தெரியுமா. இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும். இது எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னா, பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு டேஸ் எனப்படும்னு கேட்பாங்க. மைக்காலஜி எனப்படும். நெக்ஸ்ட் ஒன், பென்சிலின் மருந்துகளின் அரசி என்று கூறப்படுகிறது. இதை சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் 1928ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். இதை எப்படி கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னா, டேஸ் மருந்துகளின் அரசி என்ற கூறப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பென்சிலின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். இதை யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த இயர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தான் நமக்கு கொஸ்டின் வரும். இதை சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் என்பவரால் 1928ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இயர் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1928, 27 இந்த மாதிரிலாம் இயர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், தகவல் துளிகள். ஆர்ஹெச் விட்டேக்கரின் 5 உலக வகைப்பாட்டில் பூஞ்சைகள் 3வது உலகமாக இடம்பெற்றுள்ளது. ஏனெனில் இவற்றில் பச்சையம் மற்றும் ஸ்டார்ச் இல்லை. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, யாரோட 5 உலக வகைப்பாட்டில் பூஞ்சைகள் 3வது உலகமாக இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்ஹெச் விட்டேக்கரின் 5 உலக வகைப்பாடுன்னு எழுதிக்கலாம். இது பூஞ்சைகள் எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3வது உலகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். இதில் பூஞ்சையில் எது எது இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா பச்சையம் ஸ்டார்ச்சும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், தகவல் துளிகள். இரு சொற்பெயரிடும் முறை தொடர்பான விதிமுறைகள் மற்றும் பரிந்துரைகள் ICPN, அதாவது அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம், அந்த அமைப்பில் உள்ளதா. தற்போது இது ICN அகில உலக பெயர் சூட்டும் சட்டம் என அழைக்கப்படுகிறது. ICBN ICN மாற்றிருக்கிறாங்க. அந்த இரு சொற்பெயரிடும் முறையை அதை நல்லா பார்த்துக்கோங்க. பேரை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சொலானம் ட்ரைலோபேட்டம், அதாவது தூதுவளையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சொலானம் ட்ரைலோபேட்டம் தூதுவளை. இது சொலனேசி குடும்பத்தை சேர்ந்தது. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தூதுவளையோட இன்னொரு பெயர் என்னன்னு கேட்கலாம். இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படியும் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அக்காலிப்பா இண்டிகா குப்பைமேனி. அக்காலிப்பா இண்டிகாவோட பேர் குப்பைமேனி. இது யூபோர்பியேசி குடும்பத்தை சார்ந்தது. குப்பைமேனியின் இன்னொரு பேர் அக்காலிப்பா இண்டிகா. இது எந்த குடும்பத்தை சார்ந்தது? யூபோர்பியேசி குடும்பத்தை சார்ந்தது. நெக்ஸ்ட்டு, ஏகில் மார்மிலோஸ் வில்வம். வில்வத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஏகில் மார்மிலோஸ். இது ரூட்டேசி குடும்பத்தை சேர்ந்தது. ஏகில் மார்மிலோஸ் எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம், அல்லது வில்வம் எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம். ரூட்டேசி குடும்பத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு, ஃபில்லாந்தஸ் அமராஸ் கீழாநெல்லி. ஃபில்லாந்தஸ் அமராஸ் கீழாநெல்லி. கீழாநெல்லி யூபோர்பியேசி குடும்பத்தை சேர்ந்தது. ஃபில்லாந்தஸ் அமராஸ் அப்படிங்கிறது கீழாநெல்லி. இது எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா யூபோர்பியேசி குடும்பத்தை சேர்ந்தது. கீழாநெல்லி யூபோர்பியேசி குடும்பத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஒன், அலோவேரா சோற்று கற்றாழை. அலோவேரானா சோற்று கற்றாழைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. சோற்று கற்றாழை லில்லியேசி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த மாதிரி இதுக்கு எப்படி லிங்க் வச்சுக்கலாம், லில்லிக்கு சோற்று கற்றாழைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சோற்று கற்றாழை லில்லியேசி குடும்பத்தை சேர்ந்தது.